பூக்கள் வைக்கும் உன் கரம் மென்மையாய் இருக்கிறது, ஆனால் ஒரு இதயம் மண்ணுக்குள் அழுது கொண்டு இருக்கிறது. நீ சொன்ன மன்னிப்பு 100 முறை கேட்டேன், ஆனால் உயிர் போன நாள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. நீ வைப்பது பூக்கள் அல்ல கண்ணே, அவை உண்மைகள். அந்த உண்மைகளை அன்று நீ சொல்லியிருந்தால் இன்று இந்த கல்லறை இல்லவே இல்லை. சரி பெண்ணே, நீ எப்போது வந்தாலும் நான் பேசுவேன். ஆனால் உன் உண்மைகளையும் உன் பூக்களையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய? நீ போய் அவனை அனுப்பி வை. வணக்கம் நண்பர்களே. இந்த கவிதைக்கு 2 அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் என்னன்னா, காதலுக்கு கல்லறை கட்டி அவள் பூக்கள் வைக்கிறாள். அப்போது கல்லறை பேசுகிறது. அப்போ கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? காதல். ஸோ அந்த காதல் சொல்லுது, நீ வைக்கிற பூக்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? போய் அவனை அனுப்பி வை, அதாவது காதலனை அனுப்பி வை அப்படின்னு சொல்லுது. அதாவது காதலனை சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லுது. ரைட், இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் என்னன்னா, இறந்து போன காதலன் கல்லறைக்குள்ளே இருக்கான். இப்போ அவனுக்கு பூக்கள் கொண்டு வைக்கிறா. அப்போ கல்லறை பேசுது, பெண்ணே, நீ எப்படியும் இந்த காதலை மட்டுமே நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் இருக்க போகிறதில்ல. எப்படியும் இன்னொருத்தனை காதலிக்கத்தான் போகிற. அவனை சீக்கிரம் அனுப்பி வை, எனக்கு இங்கே தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குது, எங்களுக்கு பேச்சு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ புரியுதா? 2 அர்த்தமும் தெளிவாக புரியும். படிங்க. நன்றி, வணக்கம்.